ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தேங்க்ஸ்கிவிங் ஹாலிடே எல்லாருக்கும் இப்போ எல்லாருமே செம்ம மூடு கொண்டுட்டாங்க. டர்க்கி எல்லாம் பண்ணி எல்லாம் பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க யூஎஸில். பட் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து அதே சிக்கனில் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நாங்கள் டர்க்கி எவ்வளோ சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் சிக்கனில் அதை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்தியன் ஸ்டோரில் வந்து இப்போ ஹோல் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து இப்போ உப்பு போட்டு இந்த தண்ணியில் வந்து சோக் பண்ண போகிறோம் ஒரு 1 ஹவருக்கு. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஜூஸியாக வரணும்னு சொல்கிறதுக்காக அந்த பர்பஸ்க்காக பண்ணுறது. ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம். பாருங்க, அழகாக படுத்துட்டு இருக்கு உள்ள. இப்போ நல்லா ஊறிச்சு. இப்போ எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், ட்ரை பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே வச்சோம்னா நம்ம அந்த மசாலாலாம் உள்ளே போகும்போது நல்லா, ஏன்னா குக் பண்ணும்போது இந்த டீப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குல்ல, குக் பண்ணுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே ஓட்டையை போட்டு நம்ம அந்த மசாலாலாம் இது பண்ணோம்னா நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த போனில் வந்து படுற லெவலுக்கு போகணுங்க டீப்பை. ஸோ இங்கே மேலே போன் கிட்டே வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ திருப்பி அதை அப்படியே திருப்பி போட்டு, ஸோ இந்த லெக்கில் இப்போ பண்ணுவாங்க. தெரியுது பாருங்கள் அந்த போனு. ஸோ அந்த டீப் வரைக்கும் பண்ணோம். ஃபுல்லாக இது வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே வந்து மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சில்லி பவுடர் வந்து இப்படி நல்லா தூவி விட்ருங்க. எங்கெங்கெல்லாம் அந்த இது பாருங்கள் கட் பண்ண இடத்துல அப்படியே இது பண்ணணும். ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் ரப் பண்ணுங்கள் நல்லா. பாருங்கள், நல்லா முதல்ல இப்படி தூவிட்டு பாருங்கள், இந்த கேப்லலாம் நல்லா போட்டு விடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்படியே இந்த உப்பு வந்து ரொம்ப போடுறதில்ல, ஏற்கனவே நம்ம சால்ட்டில் தான் வந்து நம்ம சோக் பண்ணியிருக்கோம் நல்லா. ஸோ அதனால் சும்மா லைட்டாக அப்படியே இது பண்ணுங்கள் போதும். இது முடிச்சுட்டு அப்படியே லெமன். ஆல்ரெடி இப்போ இது முடிஞ்சு நல்லா ட்ரை இது அப்ளை பண்ணியாச்சு. சில்லி இந்த இதெல்லாம் போட்டு ட்ரையாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ மேரினேஷனுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், தயிர் இந்த கப்பில் எடுத்து அப்படியே உள்ளே தள்ளிடுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, சாட் மசாலா கொஞ்சம், லாஸ்ட்டாக இந்த லெமன் ஜூஸ் அப்படியே போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிணுங்க. அது ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இந்த சிக்கனில் இப்போ வந்து நம்ம தடவ போகிறோம். கமான். ஸோ நல்லா அப்படி அப்ளை பண்ணணும். நல்லா அந்த கேப்லலாம் உள்ளே அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக இப்போ வந்து நம்ம இந்த மசாலாலாம் போட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ தந்தூரி மட்டும் தான் பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டெப்போட முடிஞ்சுதுங்க. இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் மேரினேஷன் பண்ணிவிட்டு அவனில் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் 1 ஹவரில். பட் இது தேங்க்ஸ்கிவிங்னால நம்ம அவங்கள கொஞ்சம் காப்பி அடிக்கலாம் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் வெஜிடபிள் இதெல்லாம் வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதை பண்ண போகிறோம். பட்டர் பாருங்கள், இதை அப்படியே எடுத்து உள்ளே வைக்க போகிறேன். அந்த பேக் பண்ணும்போது அப்படியே அழகாக உருகி உள்ளே ஜூஸாக அப்படியே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக போகுது. இது வந்து பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் கார்லிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி அப்படியே உள்ளே பேக் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் கருவேப்பிலை, அதையும் உள்ளே அழகாக பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இதில் 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளுக்கு வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இன்னொன்று வந்து இது குக் ஆகும் போதே இந்த வெஜிடபிள் இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் அப்படியே உள்ளே போகுங்க. செம்ம ஸ்மெல் வரும். உள்ளே சூப்பராக இருக்கும் அந்த வாசனையே உங்களுக்கு. ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. இது அப்படியே எடுத்து அவனில் வைக்க போகிறோம். அந்த இதில் அப்படியே வைக்கிறோம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க இந்த மசாலாவை ஏற்கனவே நான் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் அப்படியே உள்ளே போட்டு, இதுக்கு பேர் வெஜிடபிள் பெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மசாலா நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து அந்த அவனில் வைக்க போகிறோம். அந்த இதில் அப்படியே கவுக்க போகிறேன். இந்த மசாலா வந்து இருக்கட்டுங்க, எதையும் இப்போ இது வந்து யூஸ் ஆகும், வச்சுக்கலாம் அப்படியே. இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆளை தூக்கிட்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சாச்சு. ஆல்ரைட், சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து மேரினேஷன் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அவனில் குக் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பட் நாட் லீஸ்ட் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இது அப்படியே அங்கங்கே கொஞ்சம். ஸோ உள்ளெல்லாம் மெயினாக எதுக்குன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 200 டிகிரி எவ்வளோ மேக்ஸிமம் அதை வைக்க போகிறோம். ஸோ
ஸோ ட்ரை ஆகிடக்கூடாது. இப்போ இது ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், மீதி இருக்கிற வந்து இந்த மேரினேஷன் பண்ண இதெல்லாம் இருக்குது பாருங்கள் மசாலா. அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நம்மக்கிட்ட நூல் அந்த மாதிரி கட்டுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் என்ன பண்ணோம், ஃபாயில் பேப்பரே கட் பண்ணி அதை இப்போ பாருங்கள் அழகாக என்ன ஆகுனா ஓவராக ஹீட் ஆகும்போது இது ரொம்ப இதாகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்காக நம்ம பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், இப்போ சூப்பராக எல்லாம் செட் ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுருவோம். சூப்பர். இப்போ மேரினேஷன் வச்சுங்க ஒரு 1 hour வச்சு எடுத்தாச்சு. ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ அவனை இப்போ எடுத்து அப்படியே உள்ளே வைக்க போகிறோம். ஸோ ஒரு 1 hour கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேபி 1 hourக்கு மேலே கூட வேணும்னா வைக்கலாம். பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. கமர்ஷியல் பிரேக். இப்போ வச்ச உடனே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ தான் வச்சுருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் மெல்டட் பட்டரு. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஏற்கனவே எக்ஸஸாக இருந்த அந்த மசாலா பாருங்கள். ஸோ அதையும் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சிக்கனில் வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள் தெரியுது பாருங்கள், உள்ளே பாருங்கள் அந்த ஆயிலெலாம் வந்து அப்படியே இறங்குது. இந்த ஆயில் இருக்குது பாருங்கள் உள்ளே, அந்த குக்கானதை அப்படியே லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஆயிலெல்லாம் இப்போ வந்து கலந்தாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து எடுத்து அழகாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். உள்ளெல்லாம் கூட முடிஞ்சால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்படியே உள்ளே வைக்க போகிறோம். இப்போ ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இப்போயே அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. வாசனையே சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. 20 மினிட்ஸ் இப்போ திருப்பி வந்து செக் பண்ணுறேன். நல்லா இந்த வாசனை கமன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கூட கொஞ்சம் பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் வைக்க போகிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிரெஸ்ட் பார்ட் மட்டும் இந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து இப்படி கவர் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக வைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த இது வந்து ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். ஆல்ரைட், ஃபைனல் 20 மினிட்ஸ். ஓகே, ஃபைனல் 20 மினிட்ஸ் முடிஞ்சது. பாருங்கள் கலர் ஓரளவுக்கு எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராயில் பண்ணால் அவ்வளோதான் நினைக்கிறேன், முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து இப்போ ப்ராயில் பண்ண போகிறோம். அதோடு முடிஞ்சது. Two minutes later. Alright. பாயில் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வெஜிடபிள்லாம் பாருங்கள், அதுலேருந்து வந்து அதை எடுத்து கீழே வச்சு இதை மேலே வச்சுருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இறங்குது பாருங்கள். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நானே எதிர்பார்க்கல. அந்த மசாலாலாம் அவ்வளோ சூப்பராக, நான் கூட வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்கு. நல்லா செம்மையாக வந்துருக்குங்க. ரொம்ப ஹார்டாக இல்லை, சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை. செம்ம டேஸ்ட்டு. இந்த வெஜிடபிள் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது இது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லா வெந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே சூப்பராக மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. 1 பொட்டேட்டோ சிக்கன் நல்லா இருக்கா? எஸ், சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே ட்ரை பண்ணதில் வந்து என்ன சொல்கிறது, எஃபெக்டிவாக இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதில் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நானே எதிர்பார்க்கல. நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். இந்த தேங்க்ஸ் கிவிங் எனக்கு இந்த டர்க்கியில் சிக்கனில் போச்சு, ஆனால் நல்லாவே இருந்தது.
ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.